கொத்தமல்லி தழை வச்சு ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம். நம்ம கொத்தமல்லி தழை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு நிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சுட்டு நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். இது வறுத்தாச்சு. இதை வறுத்துட்டு இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம இதை பொடி செஞ்சுக்கலாம். அலசி வச்சிருந்த கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். புதினா தழை, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுக்கணும். நல்லா அழகாக வதங்கிடுது. நல்லா வதங்கிடுது. இது நம்ம ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துட்டு வரணும். எலுமிச்சை சைஸில் புளி ஊற வச்சு இப்போ அதில் ஆட் பண்ணுறேன். 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். புளி சேர்த்துட்டோம், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வதக்கி வச்ச கொத்தமல்லி தழையை இதில் சேர்க்கலாம். கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் நம்ம வதக்கினதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நீல திட்டமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம். நம்ம அதை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். கடுகு வெந்தய வறுத்ததை நம்ம போய் தூள் பண்ணிட்டு வந்துடணும். இதை போய் நம்ம தூள் பண்ணிக்கலாம். திட்டமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப நல்லது. கடுகு தாளிக்கலாம். நம்ம காஞ்ச மிளகாய் போடுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். பூண்டு அரைக்கணும். தாளிச்சிட்டோம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். வறுத்து விழுதை சேர்த்து இதுக்கு பச்சை நிறம் போகாதளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை நேரத்தில் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் ஆட் பண்ணிட்டோம்னா கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஒரு ஸ்பூன் சர்க்கரை டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டுக்காகவும் சர்க்கரை ஆட் பண்ணலாம். கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கும் அரை ஸ்பூன் சர்க்கரை போதும். அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இந்த கடுகு வெந்தய பொடி நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கணும்னா சும்மா ஒரு ஸ்பூன். கொத்தமல்லி ஊறுகாய் ரெடியாக இருக்குது பாருங்க. இதே மாதிரி தான் நம்ம புதினா ஊறுகாயும் செய்கிறோம். இப்போ இங்கே என்ன பார்த்தீங்களோ இதே தான் கொத்தமல்லி தழைகள் நம்ம புதினா போடுறோம். புதினாவும் இதே மெத்தடில் என்ன செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சூப்பராக சுவையான ஊறுகாய் மல்லி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி ஊறுகாய் ரெடி ஆகிடுது. நீங்கள் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ.